வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து ஆடி 18 ஆற்றுக்கு குளிக்க போகிறோம். ஆற்றுக்கு குளிக்க போகிறேன்னு வீடியோ போடக்கூடாதுன்ட்டு நானும் போட்ட வீடியோ குளிக்க போகாதீங்கன்னு. பட் நானே குளிக்க தான் போகிறேன். நான் எங்கே குளிப்பேன் நீங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். யாரோட வந்துருக்கான்னு பாருங்கள். பொக்கம் நிற்காது சாமி, கேமரா ஆன் பண்ணிட்டேன். 20 ரூபாயா? பார்த்து செலவு பண்ணிட்டா. 20 ரூபா கொடுத்துட்டு பாருங்க, வெறும் 20 ரூபா. பாய். வெறும் 20 ரூபா கொடுத்துட்டு எண்ணெய் பாக்கெட்டு சாம்பிளாக வாங்கினா அது எத்தனை பேர்த்துக்கு? 3 பேர்த்துக்கு. சோதிக்கிறாங்க நம்மள ரொம்ப. கடைக்கு போவோம் மக்களே. பெரிய அப்பா வைக்க போகிறாங்க எங்களுக்கு. ஆற்றுல குளிக்க போகிறது பார்த்து துண்டு போட்டு தான் நின்றுட்டுருக்கலாம். வச்சாண்டா ஆப்புங்கிற மாதிரி தான் இருக்கலாம். ஒரு மாதிரியாக ஒரு 10 ரூபாய் ஷாம்பு. சீவக்கா வாங்க. சீவக்கா தானா? வாங்குங்க எல்லாத்துக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா மறக்காமல் சீவக்காய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம முடி வந்து நல்லா க்ரோ ஆகும். ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. ஐயோ எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சரி சரி. வாங்கியாச்சாப்பா, போமா? எண்ணெய் பாக்கெட் வாங்கியாச்சு. இப்போ எங்கே போகிறோம்? காவேரி ஆற்றுக்கு குளிக்க போகிறோம், குதிக்க போகிறோம், கடைசியாக குத்து வாங்க போகிறோம். வாங்க போவோம். வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. உடனே எல்லாம் வானவில் போட போறானுங்களாடே. எதுக்கு வானவில்? வானவில் தப்பா நினைச்சுக்காங்க. வானவில்னு ஒரு அழகான பேர் இருந்துச்சு, அதையே இப்படி பண்ணிட்டீங்களா கடைசியில? யாரா நீங்களாம்? ஓகே ஓகே. ஆத்துக்கு ஒண்ணே என்ன பயப்படுற நீ? ஆத்துக்கு போ, நம்மளாம் பயப்படக்கூடாது. வேணா நீங்கிட்டே போயிரு. இதில் விட இப்படி தான் ஆத்துக்கு போய்க்கலாம், ஷார்ட்கட்டில் போய்க்கலாம். ஆமாம் ஆமாம், போலீஸ் அவங்க வேலையை செய்கிறாங்க, மக்களை கக்கிறதுக்காக அவங்க இருக்காங்க. கரெக்டாக தானே மக்களே? போட மாட்டாங்க. நீ ஏன் அவனை கேட்டால் கண்டென்ட் எடுத்து கொடுக்காத போடுங்கடான்னு சொல்லி விட்டா நீயே போட்டு விட்டு கமெண்டே போட மாட்டாங்க. போடாங்க பாரியா பார்க்குறாங்க. திரு அங்கே பாரியா சிக்ஸுக்குன்னு போகிறாங்க. நாங்கள் பாருங்க, மணி 11 ஆகுது. இப்போ தான் குளிக்கவே ஃபோனை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். அவன் காலையில் 6 மணிக்கெலாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சோதத்துட்டு சுற்றிட்டு இருக்கான். அங்கே பாருங்க, காலையில் ஃபோன் பண்ணுறேன், தூங்கிட்டு 11 மணி. இந்த எருமையாக தான் டேட்டு. நீங்கள் ஆனால் செக் பண்ணி பாருங்கள், மணி 11 தான் நினச்சேன். ஃபோனை காட்டு, ஃபோன் காட்டு. ஏமாற்றக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. காட்டு ஃபோன். சென்னைக்கு போயிட்டு ரொம்ப அழகாயிட்டான். சொல்லுங்கண்ணே, அப்படியே கேமரா பார்த்து சொல்லுங்க. கார்த்தி வேற சென்னைக்கு போயிட்டு ரொம்ப அழகாயிட்டான். ரொம்ப வேற வைக்கப்படுறான். வண்டி ஒரு ஸ்பாட்ல போட்டாச்சு. இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம் காவேரி ஆத்துக்கு. எங்க பார்த்து எங்க ஆஃப் அடிக்க போறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. 10 பக்கெட் இருக்கு. தண்ணியை பாரு. இருங்க காட்டுறேன், அவசரப்படாங்க. அண்ணன் பார்த்தோம் எக்ஸைட்டிங் ஆயிட்டு. அப்படி 1 2 3 சீத காவேரி ஆறு பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? என்னென்ன கலந்து வருது? வயநாடு, அப்புறம் குடகு. என்னதுண்ணே? குடகு. அப்புறம்ண்ணே ஆரங்கி. அது ஏதோ ஏமாவதி. எல்லா தண்ணியும் இங்கே தாங்க போகுது. நீங்கள் வந்து இங்கே குளிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது என்னண்ணே ஏதோ சொல்லுவாங்க இல்லை, கங்கையில் குளிச்சு பாவம் போகிற மாதிரி. நீங்கள் என்னதான் பண்ணியிருந்தாலும் ஒரேடியா போயிருவீங்க. ஒரேடியா ஆத்தோட போயிருவீங்க. அதுக்கு நான் சொல்றேன், வந்து குளிச்சிடாதீங்க. அப்புறம் நீலாடா குளிக்க சொல்லி வீடியோ போட்டேன். அப்புறம் ஒரேடியா போயிட வேண்டியதா? சிவலோகம் போயிட வேண்டியதா? ஒரேடியா கைலாயம் என்னங்க வந்துடாதீங்க தயவு செய்து. கைலாயம் ஆத்துக்கு தான் குளிக்க போறேன்னு சொன்னேன். ஆத்து தண்ணியில தான் இப்பயும் குளிக்க போறேன். ஆனா ஆத்துக்குள்ள இங்க குளிக்க மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ட்ரையான மாதிரி இருக்கு. இல்ல தண்ணி டேம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதனால அப்படி இருக்கு. இப்ப டேமுக்கு ஆப்போசிட் சைடுல போய் பாப்போம். டேமுக்கு ஆப்போசிட்டுக்கு போறாங்க. பாருங்க, போயிட்டு இருக்கோம், நடந்தே போறோம். நீங்களும் வாங்க குளிப்போம். ஓகே சார். சார் பாருங்க, அவேர்னஸ்க்காக வந்துட்டாங்க. நானா அப்பயே சொன்னேன்ல குளிக்க விட மாட்டாங்கன்னு. நீங்களாம் யாரும் நம்ப மாட்டீங்கன்னா நான் அந்த விளாகே உங்களுக்காக போடுறேன். ஆப்போசிட் சைடுல இப்பயுமே வேடிக்கை பார்க்க தான் அங்க போறோம். ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்க. டேமுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, மீன் கடைலாம் இருக்கு. ஆடி 18க்குலாம் நம்ம ஏரியாவுக்கு வந்தால் மீன் சாப்பிடுங்க மறக்காம. ஆமா, எனி டைம் இருக்கும் எப்பவுமே. 24 hours. சாரி 365 டேஸ்மே 350 டேஸ் தானே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, மறந்துருச்சு வேற. வயசே தண்ணி நிறையா வருது. யாரும் குளிக்க வராதிங்க, சேஃபாக இருங்க. எல்லாம் ஃபோன் வேற பண்ணுறாங்களே. ப்ரோ சொல்லுங்க, யாரும் குளிக்க வராதிங்கன்னு. ஆமா, யாருமே குளிக்க வராதீங்க. பாக்கிறதுக்கு அலோடு, எல்லாருமே வரலாம். சொன்னாங்கன்னா நேத்துக்கு இங்க ஒருத்தவங்க தண்ணியில போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, உண்மையான சீரியஸான நியூஸ் தான்.
அப்புறம் டிஎன்பி வீரர்கள்லாம் வந்து காப்பாற்றிட்டாங்க இன்னைக்கு. அதனால யாரும் குளிக்க வராங்க. பாருங்க எல்லா சைடுமே அங்கே ஒரு சார் இருக்காரு, உள்ளேயும் சார் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க, ரைட்லேயும் இருக்காங்க. இப்போ ஆமாம் ரைட்லேயும் இப்போ தான் ஒரு சார் சொல்லிட்டு போயிருக்காரு. பார்க்குறதுக்கு அலோடு, எல்லாருமே பார்க்குறதுக்கு வரலாம். பாருங்க பார்க்க வரலாம், மற்றபடி குளிக்க அலோடே கிடையாது. ஏன்னா ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா தண்ணி அவ்வளோ அதிகமாக போயிட்டுருக்கு. ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் வந்து நிறைய பேர் வந்து டெத் ஆகிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அந்த ஒரு ஏரியாவே இல்லாமலாம் போயிருக்கு. கரெக்டு தானே? கரெக்டு தானே? அதனால் பாருங்கள் கிராமமே உள்ளே போயிருக்கு. தயவு செய்து பாருங்கள் தண்ணி நிறையா இருக்குது, குளிக்கவே வராதிங்க யாருமே, ஓகேவா? பாருங்கள் விசிட் அலோடு எல்லாத்துக்குமே. பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் மேலே இருந்து எங்களை மாதிரி சேஃபாக பாருங்கள். போலீஸ்லாம் அங்கே இது பண்ணிருக்காங்க. அங்கே பாருங்கள் அந்த கார்னரில் சாரி என் பின்னாடி பாருங்கள் அங்கே ஸ்டாஃப் நிற்கிறாங்க. பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நேரம் தான் அலோடு. ஏன்னா தண்ணி அவ்வளோதான் போய்ட்டுருக்கனால அவேர்னஸ். மக்களுக்கு நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் காவேரி ஆற்றை பற்றி. சவுண்டாக பேசுங்கன்னா கேட்காது, மைக்கு வேறு போடல, சவுண்டாக பேசுங்க. இந்த மாதிரி வெள்ளம் வந்து போன வருஷம் வரல, அதுக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இந்த அளவு வெள்ளம் வந்து இப்பதான் வருது. இதே மாதிரி போன ஆடி 18க்கு குளிக்க வந்தோம், தண்ணி கம்மியா இருந்துச்சு. ஆனா அப்ப குளிக்க விட்டாங்க, ஏன்னா தண்ணி கம்மியா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தா சரியான தண்ணி போச்சு, குளிக்க விடல. நம்மள அடி வாங்கிட்டு ஓடியாந்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப போய் குளிச்சாலும் கண்டிப்பா அடிதான். ஆனா எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்க முதலே அடி வாங்கிட்டோம். அதனால நாங்க போய் குளிக்க மாட்டோம். கார்த்திக் கேமராக்குள்ள வா. கார்த்தி வந்து கேமராக்குள்ள அவர் பார்த்தப்பே நினைச்சாரு, சரி பையனுக்கு ஏதோ பண்றானுங்க பைத்தியமா, பண்ணிட்டு போட்டோம், அவனுக்கு ஆக மாட்டானுங்க. இதுக்கு ஐ மீன் குளிக்கிறதுக்கு ஆக மாட்டானுங்கன்னு சொன்னேன். வீடியோ எடுக்கலாம் வந்தேன். கதவணையில நின்றுட்டு இருக்கோம். ஆமா, அந்த சத்தம் தான் உங்களுக்கு அதிகமா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி அவ்வளோ அதிகமா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, மூன்றாவது நீளமான பாலம். உருட்டு நீ உருட்டு. இல்ல உண்மைதான். ரெண்டாவது குளித்தல, மூணாவது இது. ஏன்னா எனக்கு தெரியாது காவேரி டேம் எத்தனாவது இடத்துல. அந்த பொது விஷயம்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாதானே? கண்டிப்பா தெரியவே தெரியாது. பாருங்க அவங்க விசிட்டர்ஸ் தானே வந்து பார்க்கறதுக்கு அளவோட. அங்கே பாருங்க ஸ்டாப்லாம் போக சொல்கிறாங்க பாருங்க. கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். நாங்களே இப்போ வந்து ஒரு இடத்துல நின்றுருந்தா உடனேயோட அடிச்சு வீட்டுக்கு போனான்னு அமுச்சு விட்டுருவாங்க. எத்தனை அடி வாங்கிட்டு இன்னும் உயிரோட இருக்கான் பார்த்தீங்கல்ல. 50 அடி வாங்கி இந்த உடம்பு இப்படி நிற்கிதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? குருதான். எப்போ பார்த்தாலும் எடுத்துருப்பேன். இல்லை, எங்கள் அம்மா போட்ட சாப்பாடு, ஊட்டச்சத்தான சாப்பாடு. போலீஸ்லாம் எல்லாத்தையும் மிரட்டி எல்லாம் வெளில போன்னு கிளப்புறாங்க. சவுண்டாக பேசுங்க. அவர் ஒரு வீடியோ போட்டுருவோம்டா. இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ இருக்கு, நீங்களே பாருங்க. செல்போன் உள்ள பண்ணுறாரு ஆத்தாடி. தம்பி எட்டி பார்க்காதப்பா, தூரமாக வந்து பாரு. பாலத்தில் இதே வராது. நீங்கள் எவ்வளோ கார்லாம் போகுது சீரியஸாக. இன்னைக்கு வந்து ஆடி 18 தானே நம்ம ஊர் வந்து அதிகமாக எங்கே இருந்தாலும் வந்துடுறாங்க. அங்கே பாருங்க எவனோ குளிக்கிறான் உள்ள, எவனோ ஏமாத்திட்டு உள்ள இறங்கிட்டான். ஆனால் மாட்டினாங்கன்னா வச்சுக்கோங்க, குத்துன்னு குத்திடுவாங்க. இருங்க, ஆப்போசிட் சைடு இறங்குவோமா? ஐ மீன் ஆப்போசிட் சைடு போ. ஆப்போசிட் சைடு வந்து பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது பாரு. பாருங்க தண்ணி நிறையா போகுது. ஐயோ கார் அடிக்கிற. இருங்க பாருங்க. கடல் போல காட்சி தந்துருக்கு நம்ம காவேரி. காவேரி ஆறு. ஆமா காவேரி ஆறு கூட இங்க கட்டை கட்டியிருப்பாங்க, அதை அடிச்சு மண்டை தரணும். அவ்வளோதான், க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சது. சீரியஸா பார்க்கவே ஆனா ரொம்ப அழகா இருக்கு. பயமா இருக்கு. இந்த மாதிரி இதை நாங்க வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. நாங்க இங்கே எனி டைம் இங்கே தான் இருக்கோம். முன்னாடி கட்டை கட்டாதனால அப்படி அதோட ஃப்ளோ வந்து ஒரு கரெக்டாக தெரியல. இந்த கட்டை கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா எங்கேயோ ஆக்ரோஷமா அப்படியே வெள்ளம் போற மாதிரி இருக்கு. அதை பார்த்தாலே பயமா இருக்கு. எல்லாத்துக்குமே பார்க்கறதுக்கு அலோடு. இங்க பாருங்க, பார்க்கலாம் எல்லாருமே, எவ்வளோ நேரம் வேணா நின்று பார்க்கலாம். பாருங்க வெளியே இருந்தாலும் மக்கள் வந்திருக்காங்க காவேரி ஆற்றை பார்க்கறதுக்கு. அவ்வளோ வந்துட்டாங்க, மேம் வந்துட்டாங்க. வாங்க அப்படியே போவோம், நடப்போம். அவ்வளோ வந்துட்டாங்க. பாருங்க ஸ்டாப் முன்னாடி பாருங்க வராங்களா. பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல நின்னா அவ்வளோதான். இங்கிட்டு ஆல் ரவுண்ட் ஃபுல்லாக ரவுண்ட்ஸுங்க. ரொம்ப நமக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க போலீஸு. இந்த பாலத்தில் இங்கேயும் அங்கேயும்
ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க போலீஸ். ஒரு 4 நாங்க பாருங்க பின்னாடி போறாங்க பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸ் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் போங்க போங்க. இந்த பக்கத்துல ஒரு 5 போலீஸ் நிக்கிறாங்க. போலீஸ் நிக்கிறாங்க. பயங்கர பாதுகாப்பா இருக்கு. சூப்பரா இருக்கு தண்ணி. இப்ப கரெக்டா இந்த ஆடி மாசம் வந்தா மட்டும்தான் நம்ம ஊர்ல இவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சியை பார்க்க முடியுது. இதே நம்ம குரு இதே தண்ணி திறக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஜூன் திறக்க மாட்டாங்க. ஆகஸ்ட் 1 தான் திறக்கறாங்க. சம்மர் டைம்லலாம் ஐயோ சத்தியமா முடியல என்னால. சம்மர் டைம்ல இதுக்கு கீழ நம்ம குளிச்சோம். ஞாபகம் இருக்கா? அப்படியே சொல்லாதே. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அண்ணே புடிச்சு புடிங்க. புடிச்சு புடிங்க. ஞாபகம் இல்ல? வீடியோ வச்சிருக்கேன். வீடியோ இருக்கு அங்கட்ட. செட்டர் கடியில குளிக்க கூடாது தெரியுமா தெரியாதா? அப்படியா? இப்ப இல்ல. ஏய் வாங்க வாங்க இங்க வாங்க வீடியோ எடு. வாங்க வாங்க உங்களை போலீஸ் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு போங்க. போலீஸ் நம்ம தம்பி தான். தம்பி வாங்க ஆடி 18 வீட்லயே பாருங்க. நான் போட்ட வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தம்பி அவேர்னஸ்ல வீட்லயே குளிச்சுட்டு கோயிலுக்கு தான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். போலீஸ் எலுமிச்சம்பழம்லாம் வச்சிருக்கான் பாருங்க. தம்பி கார்த்தி எடுத்து லெமன் ஜூஸ் போடாவும். தூக்கு தூக்கு. ஒன்னு போய் பாரு இன்னொரு இல்ல சுட்டு சுட்டு அலசி கடையில டீ போட்டு 5 ரூபா சொல்றாங்களா கடையில. தம்பி நம்ம தம்பி தானே எலுமிச்சம்பழம். தூக்கு தூக்கு. பாக்கெட்ல போட்டு. ஏய் கார்த்தி தான் பாக்கெட்ல போடு. பாக்கெட்ல போடு. பாக்கெட்ல போட்டு போட்டு போட்டு. போலீஸ் போலீஸ். பவானி ஆறுலாம் ரொம்பல. போன டைம் பார்த்தா பவானி ஆறுலலாம் தண்ணி வந்தனால அதிகமாக இருந்துச்சு. இதை விட இந்த தாட்டி பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. இங்கேருந்து இப்போ 1,76,000 கண்ணாடி வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா 3 லட்சம்லாம் இதில் ரிலீஸ் ஆச்சு. அந்தளவு தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நாங்கள் பேசுறது கேட்குதானு தெரியல. இருந்தாலும் கத்தி கத்தி தான் பேசிகிட்டு இருக்கேன். தொண்டை தாகமாக இருக்குது. நான் அப்படியே போய் அந்த அளவுக்கு வந்து இங்கே தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்கனால சத்தம் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போய் இறங்கி போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? இறங்கி போய் காவேரி தண்ணி குடிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இறங்கி போய் நீங்கள் குடிங்க. குடிச்சிட்டு தண்ணி முக்கம்பில் உங்களை போய் சந்திக்கிறோம். வீடியோ நீங்கள் முக்கம்போட கொண்டு வந்துடுறீங்களா? முக்கம்பை கொண்டு வந்துடும். முக்கம்பு வர்றப்ப வீடியோ வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்கள் வேற மாதிரி நிலைமையில் இருப்பீங்க. பாருங்க முடிச்சோட ஒன்று வாங்கிட்டு ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி உங்களுக்கு மாலையை போட்டு வாங்க குரு அப்படின்னு சொல்லி உங்களை வாங்க குருலாம் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளவுதான். உள்ள போட்டுருமா போங்க. கார்த்திகை உள்ள போட்டா வர அவ்வளவுதான். வீட்டுக்கு போனா அம்மா அவ்வளோ சீரியஸா அந்த இடம் உங்களுக்கு நான் இப்ப கேமரா காட்டுறேன். தெரியல என்னன்னு தெரியல. அப்படியே வேவ்ஸ் கடல்ல எப்படி கடல் அலை எப்படி எம்போம் அந்த மாதிரி தான். பாருங்க அந்த பாருங்க இடத்துல அப்படியே இப்படி பவுன்ஸ் ஆகுது பாருங்க. அப்படியே ஒருத்தருமே இறங்க முடியாது. ஓடவும் முடியாது. சாரி ஓடவும் முடியாது. ஒளியவும் முடியாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இதை பார்த்தா தண்ணியே இல்லாம வறண்டு கிடந்துச்சு. என வேணா வாங்க என வேணா குதிங்கன்னா இப்போ ஐயோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கவே. வாவ் வறண்டு பாலைவனமா இருந்தீங்களா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க சத்தியமா தண்ணி தாங்க. இங்க பாருங்க யாருக்கு எந்த பிள்ளைங்க இருக்கீங்க பாருங்க. பிள்ளைங்களே இல்லை ஏமாத்துறாங்க பாருங்க. கண்ணுக்கு அந்த தூரம் பொண்ணுங்க இருக்கா? இல்லை தண்ணியை தான் நான் சொன்னேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஏன்னா மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு பார்க்கவே ரொம்ப ட்ரையாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் தண்ணி போயிட்டுருக்கோம். குளிக்கிறதுக்கு வந்து அப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்தளவு ஒரு அற்புதமான காட்சியை வந்து மற்ற டைமில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சியை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யோசிச்சேன் கொஞ்சம், வேறு ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் ஏன்னா போன வருஷமா தண்ணியே இல்லாமல் கிடந்துச்சு. போன வருஷம் வந்து சும்மா கம்மியாக தான் வந்துச்சு. அதுக்கும் போன வருஷம் தான் 3 லட்சம் கண்ணாடி போச்சு. இப்போ போயிட்டு இருக்கிறது 1.76 வந்ததால காலத்துக்கு அடிச்சாங்க. தண்ணிக்கு வந்து எந்திரிக்கல. அப்பதான் கார்த்தி நல்லா அடி வாங்கினாப்ல. இவர்தான் இந்த பையன் தான் அடி வாங்கிட்டு ஓடியா போயிட்டாப்ல. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் அடி வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. பாருங்க, கடமை முக்கியம்னு சொல்லி குடும்பத்தெல்லாம் விட்டு கஷ்டப்பட்டு நமக்காக போலீஸ் வந்து மக்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்ககிட்ட கோவப்படாதீங்க. அவங்க நம்மளை இறங்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளோட நல்லதுக்கு தான். நான் இறங்குறேன்னா இந்த இடத்துல சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ப்ராப்ளம் வந்து எனக்கு என் ஃபேமிலிக்கு தான். அவங்க வந்து எந்த கஷ்டமும் பட மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம தம்பியா ஏன்னா ஒரு தம்பியாவோ இப்போ அண்ணனை வந்து அண்ணனாவோ நினச்சிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து இவங்க யாரெல்லாம் அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அவங்களோட டியூட்டியை தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து சேவ் தான் பண்ணுறாங்க. சேஃப் அண்ட் சேவ் ரெண்டும் ஒன்று தானே. சேவ் விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்புக்குப்பா பேசலாம். ஏன்னா சேஃப் தான், நம்மளை வந்து காப்பாற்ற தானே யோசிக்கிறாங்க. ஓகே, சீரியஸாக இதோட நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே டவுன்ஸ்லேயே தான் இருக்காங்க.
இதுதான் தமிழ்நாட்டோட 3வது நீளமான பாலம். ஃபர்ஸ்ட் பார்த்தா பாம்பன், 2வது குளித்தலை, 3வது மாயனூர். நம்ம அதே மாயனூர் செக் டேம்ல தான். பார்த்தா நாங்க தான் செக் மாயனூர்ல. டேம்ல பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் கிட்டத்தட்ட இது ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். உருட்டு 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 1.5 கிலோமீட்டர் தான். ஓவரா 1.6 கிலோமீட்டர் நீளம் அந்த பாலம். நம்ம சேனல்ல ஒருத்தர் உருட்டுனா கூட இன்னொருத்தர் இருந்து கரெக்டான பதில் வரும். சப்போஸ் நான் உருட்டினாலும் கரெக்டான பதில் நம்ம அண்ணன் வரும். வீடியோ கண்டினியூஸா பார்த்துட்டேங்க. வாங்க போவோம். போடா. தமிழ்நாட்டின் நீளமான கூகுள் மேப்ல பாலம். பார்த்தா 2 கிலோமீட்டர் ஓட்டலாம். கூகுள் மேப் போய் சொல்லாது. இருந்தாலும் நம்ம அண்ணன் கரெக்டா அக்யூரேட்டா சொல்லுவாரு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அங்க பாருங்க. ஐயோ சாரிங்க. அவர் கண்ணை கட்டி விட்ட பாத்தியா? அவர் கண்ணை கட்டி விட்ட. பாருங்க, இது வந்து தலைமலை தெரியுதா? ஐயோ எங்கடா கையை. இதுதாங்க தலைமலை. அதுக்கு பின்னாடி இருக்கிறது தம்பி கொல்லிமலை. அண்ணன்டா அது. ஓ சாரி பெரியப்பா. பின்னாடி இருக்கிறது பெரியப்பாவா, முன்னாடி இருக்கிறது சித்தப்பா. ஐ மீன் முன்னாடி இருக்கிறது உருட்டுறீங்க பெரியப்பா சித்தப்பாட்டு. அதானே உண்மை. அங்க பாருங்க, அதான் அதான் கொல்லிமலை. அதாங்களா? அந்த பின்னாடி லைட்டா தெரியுது பாத்தீங்களா? அதான் கொல்லிமலை. ஐயோ சாரிண்ணே. முன்னாடில நல்லா கொஞ்சம் நல்லா டார்க்கா தெரியுது பாத்தீங்களா? அது தலைமலை. அப்படியே எங்கடா ஐயருமலை தெரியல. ஐயர்மலைலாம் தெரியாது. இப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐயருமலை தெரியும். பட் இங்கேருந்து பார்த்தா தெரில. அப்புறம் இங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே தெரியும் பாருங்க, ஏதோ ஒன்று எங்கடா அங்கே தெரியுது வந்து சிமெண்ட் பேட்டரிங்க. புளியூர் சிமெண்ட் பேட்டரிங்க. அது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏதோ பச்சை மலைன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் போனதில்லை. தெரியுதா? தெரியுது. இங்க இருக்குன்னு ஏப்பா இதுவும் பச்சை மலை தான் ப்ரோ. பச்சை மலைன்னு சொல்லிட்டேன். பச்சை கலரில் எது இருந்தாலும் பச்சை மலை தான் நமக்கு. சிவன்மலை அவ்வளவு சாரிங்க, அது பச்சை மலை இல்லை, சிவன் மலை. சிறுமலை. ஏதோ ஒன்றுங்க, நான் உங்களுக்கு அப்புறமே சொல்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் திருமலை. தீரன் சின்னமலை. இவ்வளோ வெயில்ல எண்ணெய் தேய்ச்சி நான் நடக்கலாம்னு சொன்னேன். தீரன் சின்னமலை பிறந்த நாள் தான். எண்ணெய் தேய்ச்சி நடக்கலாம்னு சொன்னேன். என்ன தேய்ச்சி நிறைஞ்சா அவர் நடந்து போலீஸ்காரர். வந்திருக்கோம். இந்த பாலத்தோட பாதி பகுதி கூட நம்ம வரல. என்ன தெரியுமா வந்திருக்கோம்? அங்கே பாருங்க, 44 தான் தெரியுதா? மொத்தம் 98 ஷட்டர். 98 கவுண்ட் இருக்கு. இன்னும் நான் நடக்கணுமா 98 கவுண்ட் வரைக்கும்? அதுக்கு நீங்கள் வீடியோ அதனால திரும்பி நடந்து நம்ம போய் குளிக்கிற வழியை பார்ப்போம். குளிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியை பார்ப்போம். வாங்க. ஆமாம் வாங்க, அப்படியே திரும்பி போவோம். இதுக்கு மேலே சேம் இங்கிட்ட எப்படி இருந்துச்சோ கார்த்தி வேணா அங்கே ஒரு பிள்ளைங்க நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக போயிட்டே இருக்கு. உங்களுக்காக வீடியோ வந்து நாங்கள் கூட அப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து கார்த்தி. காவேரியா? இன்னும் வந்து காலையில் நேரமாக இருக்கும். பட் இந்த டைம்லேயே நிப்பாட்டி மாட்டேன். வெளில போப்போம், அப்படியே பொறுமையாக போகும். சாயங்காலம் தான் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நிறையா பேர் இருப்பாங்க. நம்ம காவேரி ஆரை பார்க்கறதுக்காக கடல் கடந்து ஊர் கடந்து கடல் கடந்தலா இல்ல, ஊர் கடந்து காவேரி ஆறு, காவேரி கடல். பல இடத்துல இருந்து நம்ம காவேரிக்காக வந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லுங்க, என்ன நான் சொல்கிறேன் பாருங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால ஏதாவது சொல்லணும்ல காவேரி ஆற்றை பற்றி. இதெல்லாம் காவேரி பெருமைங்க. இங்கே பாருங்க, கேங்ஸ்டாஸ் தான் உள் மாவட்டத்தின் கடல். செல்டா. ஊரே இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு காக்கா கூட இல்ல. இப்ப பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அந்த நாள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்புறம் போய் அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ கும்பலாக இருக்குன்னு. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா சொல்லுங்க, எங்கே வந்திருக்கோம்? நம்ம சீப்லாபுத்தூர்ல இருந்து ஆப்போசிட் எண்டான மாயனூருக்கு வந்திருக்கோம். மாயனூருக்கு வந்துட்டோம். அடுத்த கரை அக்கறை. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு இப்போ ட்ராவல் ஆகி வந்துட்டு அந்த இருக்கோம். கரைக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் தான் வந்து மாயனூர். மாயனூர் இட்ஸ் ஃபேமஸான ஒரு காவேரிக்கு பேர் வாங்கி கொடுத்த பேருங்க. மாயனூர் தமிழ்நாட்டின் மையப்பகுதி. அதனாலதான் மாயனூர். மையனூர் இதுதான் உண்மை. இதான் இல்ல இல்ல உண்மைதான். சரி ஓகே. தமிழ்நாட்டோட சென்ட்ரல் பிளேஸ். என்னண்ணே இது டூரிஸ்ட் ஸ்பாட் இப்படி இருக்கு? இங்கேயே கடையெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் போட்டாங்க. மாதிரி இருக்கு. இங்க பாருங்க. ஜேன்னு இருக்கு இடவே. பலாமா சாப்பிடுறீங்களா? உங்க எடுக்கட்டா? எடுத்துட்டு அடிவாங்க. வேணாம் போவோம். கிம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கோம். நீ போயா கை வலிக்குது. ஆக்சுவலா இது ரோடு. ஆமா. ரோட்லயே இவ்வளவு கும்பல். முன்னெல்லாம் ஈ காக்கா கூட இருக்காங்க. பாருங்க இந்த கடை இருக்கு. இது பாருங்க, நீங்க மணி அடிச்சிட்டு இருக்காங்க. மீன் ஸ்மெல் இருக்குது. இருந்தாலும் குளிச்சுட்டு தான் எனக்கு எதாவது இருந்தாலும் சாப்பிடுவேன்.
மாயனூர் டேமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கு இன்னைக்கு. திருவிழா மாதிரி இந்த இருக்கு. மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல. இந்த வருஷம் தான் இந்த மாதிரி இருக்கு. ப்ரோ இங்க ஏதாவது இங்க வா ஏதாவது இருந்தா நான் வண்டியை கூப்பிடுறேன் பிரச்சனை பயந்துட்டு வண்டி இருக்கேன். எல்லாம் கூப்பிட மாட்டாங்க நீங்க. நான் நம்பர் சொல்லி கூப்பிடுறேன். நீ நேரம் போய் மறைச்சிட்டு இங்க. வரேன். வண்டி இல்ல சேவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் போலீஸ் கிட்டே. போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம் வேணாம் விடு. இங்க அப்படியே உள்ள வந்ததுல இருந்து மீன் ஸ்மெல் அப்படியே தூக்குதுங்க. அப்படியே மனம் வந்து அப்படியே மயக்கம் வருது. மயக்கம் வருது. ஐயோ அப்படியே இழுக்குதுங்க. எங்கிட்டு போனாலும் இங்கிட்டு இழுக்குது, இங்கிட்டு போனா இங்கிட்டு இழுக்குது. அங்க போனா வண்டியில தான் அடிச்சிருக்கோம். ஆபத்தான அவ்வளோ சூப்பராக இங்கே பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்க. ஐயோ எனக்கு நாக்கில் வேறு எச்சு வருது. அப்புறமே சாப்பிடுவோம். அப்புறம் ஆமாம் புதுசு அடைச்சிட்டாங்க. அங்கே போய் அடைச்சது காட்டுவோம். ஆக்சுவலி இப்படி இறங்கலாம், ஆனால் அந்த ஸ்பாட் அடைச்சிட்டாங்க. ஏன்னா போகக்கூடாது, தண்ணி நிறையா இருக்குல்ல, அதனால தான் அந்த ஸ்பாட் அடைச்சிருக்காங்க. தெரியுதா, நல்லாவே அடைச்சிருக்காங்க. சரி ஓகே வாங்க. நீ விட்டுட்டே போயிட்டாங்க. பானிபூரி சாப்பிட்றீங்களா? பானிபூரி என்ன வாங்க சாப்பிடுவோம். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால கூலிங் பண்ணிக்கிறதுக்காக மோர் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டே போறோம். குடிச்சிட்டே போறோம். ஓ கார்த்தி மோரை கொண்டாயா, அங்க பாருங்க ஓடுறான் பாருங்க. கார்த்தி மோரை தூக்கிட்டு அந்த பையன் எப்பவுமே அப்படிதான். ஏதாவது வாங்கினோம்னா ஒரு பாக்கெட் அதையும் ஒரு பாக்கெட் தூக்கிட்டு ஓடுறான். இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க, இங்கே அடைச்சிட்டாங்க. உள்ளே போக முடியாது, விட்டுட்டே குடிக்கிறாங்க. வீடியோ எடுத்தாலே இதான் பிரச்சனை. எப்போவுமே நம்ம மறந்துடுவாங்க, நம்ம ஒரு ஆள் இருக்கோங்கிறதே மறந்துடுவாங்க சாப்பிட்றதுனால. இப்படிதான் பண்ணுவாங்க. செம்மையா இருக்கு மோர். ஆமா நீங்க தானே குடிக்கிறீங்க, அப்புறம் செம்மையா தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் குடிக்கல இல்ல. இது இதுக்கு ஏதாவது நான் பாட்டு போட்டு பாருங்க, விட்டுட்டே குடிக்கிறீங்களா? நானாவது 10 ரூபா மோர், அங்க ஒரு பையன் 20 ரூபா மோர அப்படியே குடுக்குற மாதிரி வந்துட்டு குழந்தை பையனை ஏமாத்திட்டு போறாங்க. பசிக்குது முடியல. அப்பா இப்பதான் கண்ணை நல்லா தெளிவா தெரியுது. இங்க வந்து எப்படி குளிச்சு கிடப்போம். இந்த இடம் தான் ஒரு டேஞ்சரான பிளேஸ். இங்கே தான் புதற்குழிலாம் இருக்கு, அதனால தான் அதை அடைச்சிட்டாங்க. அது என்ன ஆப்பிரிக்காவே ஆயிடுச்சு பாரு. இங்க பாருங்க, இப்பயே இவ்வளோ டிராஃபிக்கு. இன்னும் ஈவினிங் டைம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்க. மக்களுக்கு இதை படிச்சு காட்டுங்க. வந்து என் தமிழ் தெரியாது. காவேரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் புதைமணல் மற்றும் சுழல் பகுதி குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. மாயனூர் காவல் நிலையம், கரூர் மாவட்டம். அண்ணன் படிச்சிட்டாரு, குளிக்க தடை செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம குளிக்க வேணாம். இங்கே பாருங்க கல்மீன்லாம் இருக்குது சுட சுட. இந்த ஆடி 18 வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அடுத்த வருஷம் எங்கே இருந்தாலும் மாயனூர் கிளம்பி வந்துடுங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து மீன் கிடைக்க வருஷம் நான் மாயனூர் வேணுமான்னு கேட்காதீங்க. காவேரி ஆற்றை பார்க்கலாம். இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஃப்ரெஷ் மீனும் கிடைக்கும், நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம். பாருங்கள் டிஸ்பிளே பாருங்கள், ராட்டு மீன். ஆமாம் பார்த்துக்கவே மாட்டாங்க. இப்போ எல்லாமே இருக்குது. சரியான டிராஃபிக்கு. ஆமாம் நாங்கள் வேறு என்ன சொல்றது, பூந்து அங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. மோர் பாயிண்ட்டு காலியாச்சு, நேரம் பிடிச்சிட்டு இருக்கு. வாங்க போவோம். பூந்து ஓரமாக போயிட்டுருக்கீங்க. எப்படி போகிறது? ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அடுத்த டைம் எங்கே இருந்தாலும் நம்ம ஏரியாவுக்கு வந்துடுங்க. ஏன்னா என்ன நம்ம ஃபேமஸான டெம்பிள் பேர் என்னென்ன? சேனகரை செல்லாண்டியம்மன். ஆமாம் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குது. அதனால தான் இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் அம்மா பார்க் இருக்குது. அம்மா பார்க் பூங்கா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ முடியலங்க, அவ்வளோ டிராஃபிக் இன்னைக்கு. மேலே விட்றாதீங்க ப்ரோ. காவேரியில் இந்த அளவு வெள்ளம் போயிட்டு இருக்கும் போது கூட மக்கள் பாருங்க, இந்த அளவு டிராஃபிக் ஆகிற அளவுக்கு நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆமாம் வந்திருக்காங்க. அப்படி கீழே இறங்கிடுவோமா? அடேங்க அப்பா, கட்டுப்பாடு இருக்கும் போதே இவ்வளோ கும்பல். அம்மாடி இவ்வளோ டிராஃபிக்கா? ஓவர் டிராஃபிக்ண்ணே. அங்கே சாமி அழைச்சிட்டு போகிறாங்க, அதனால தான் டிராஃபிக் இருக்குது. கும்பலே இங்கே தானே இருக்குது, கும்பலை தானே காட்ட போகிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோண்ணா? நம்ம அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அண்ணன் கடையில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நவாப்பழம் தான் ஃபேமஸ். பாருங்க பார்க்க அழகாக இருக்குது. மறக்காமல் மாயனூர் வந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணுங்க. வாங்குங்க, நவாப்பழம் வாங்குங்க. வாங்கிட்டோங்க, வாங்கிட்டோம். இங்கே நடந்து வந்தீங்க? ஆமாம், வண்டி அங்கே நிற்கிதுண்ணே. சரி, நான் ஆற்றுல குளிக்க போகிறேன். லாக் போட்டுட்டு இருக்க, கட் பண்ணுங்கிறீங்க. அப்பெல்லாம் கட் பண்ணக்கூடாது. சரி.
நவாப்பழம் நான் வாங்கி சாப்பிட போறேன். போடுங்க போடுங்க. கவின் நான் அவங்க ஊர்ல பார்த்து என்ன காட்டுப்பத்து இருக்காங்களா அப்படி எண்ணெய் மொழுகிட்டு வராங்க. நாங்களே இன்னும் வீடியோக்காக வந்து மொழுந்து எடுத்துட்டு வந்ததுக்கு இங்கே குளிக்காதேங்கிறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வந்தா அவ்வளோதான் ஓடுறா அப்படின்றாங்க. அப்படியே வண்டி திருப்பின்றோம். நவாப்பழம் இது பழம் பாருங்க. இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு பழம். சூப்பராக இருக்கு. வாங்கிட்டு போங்க பாருங்க நவாப்பழம் ஊட்டி வர தம்பி. சூப்பராக இருக்கு. ஞாபகம் இருக்கு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க. பக்காவா இருக்கு நவாப்பழம். அதுவும் மேலே அந்த மிளகாத்தூள் போட்டு கொடுத்தாங்க பாருங்க. நோ பாய் டே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏங்க யாரு அது ஒரு அண்ணா ஒரு பெரிய கை இன்னும் சொல்லு அந்த மாதிரி காட்டி உண்மையாலுமே செம்மையாக இருக்குப்பா பழம். செம்மையா இருக்கு. இங்க பாருங்க செம்மையா இருக்கு. செம்மையாக இருக்கு. கொல்லிமலை பலாச்சலை இருக்கு. கொல்லிமலை அண்ணாச்சி இருக்கு. எடுத்துக்கணும். கொல்லிமலை அண்ணாச்சி இருக்கு. இருங்க காத்தி ஏதோ மக்களுக்கு சொல்ல வர அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நீ சொல்றத பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாடுலேஷன்ல சொன்னீங்கன்னா அவங்க கேவலமா சிரிப்பாங்க அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல. தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா தெரியாது. சஜஷன் வாங்கினூர் அண்ணே நீ சொன்னேன் உன் ஸ்டைல சொன்னேன். பழம் எப்படி இருக்குது? பழம் செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. இங்க பாருங்க போச்சு போச்சு. நாங்க வீடியோ தூக்கிட்டு வரத பார்த்து சைலண்ட் போட்டாங்க. எங்களை தூக்கம் பேரிகார்டு போட்டு உள்ள வண்டியவே உள்ள வண்டிலாம் போகுது. நாங்கள் போகல. 2 பழம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிட வேலை. வீடியோ இன்னும் நவாப்பழம் கூட சாப்பிட வர மாட்டீங்க. பாருங்க நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேரிகார்டெலாம் போட்டு பாருங்க எவ்வளோ பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்காக. அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணிடுங்க மறக்காம. யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் போக போகிறாங்க வர போகிறாங்கன்னு தெரியல. நீ தானே அந்த கூட்டத்துக்குள்ளே செல்லை தூக்கிட்டு போனேன். ஐயோ செல்ல அடிச்சு தெரியல. ஆமாங்க சொல்லு கார்த்தி எடுத்தேன் மாதிரி ஒரு ஓட்டம் அப்படிங்கிற. அப்புறம் அந்த பாட்டை போட்டுரு ஒரு சுரவலி கிளம்பியது அது கடத்தலன்னு பாட தெரியாதுண்ணே அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் செல்ல ஏன்னா எடுத்துகிட்டு போனாலும் ஓடியே போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த கும்பலில் வண்டி ஓடிட்டு போக முடியாது. ஆனால் நான் ஓட முடியும். காலிஃப்ளவர் இருக்குங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் 40 ரூபா வைங்க. நம்ம வீட்லேயே போட்டு சாப்பிட்டுப்போம். அது ஒரு வீடியோ. ஒரு உருளைக்கிழங்கு கிலோவே எவ்வளோ ப்ரோ? 50 ரூபா தான். நாங்கள் ஒரு உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா நீட்டாக எத்தனை ரோல் பண்ணலாம்? ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 ரோலா? 1 கிலோவுக்கு எப்படி ஒரு 6 8. அப்போ நாங்கள் வந்து 8 போட்டுட்டு வாங்கி எல்லாரும் பண்ணிடுவோம். நம்மள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கதான்க்கா. 150 ரூபாய்க்கு விற்கிறாங்கடா. நம்ம வீடியோ பார்த்துட்டு அக்கா கூட சொன்னாங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது கூட இல்லை நீங்கள் வரல பயப்படாதீங்க. அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா மசாலா அது இதுன்னு தடவுவாங்க. நீங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் வீட்லேயே 1 கிலோ வாங்கிட்டு வந்து ரோல் பண்ணி வெறும் கடல மாவு வேற என்னக்கா ஆட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு உப்பு அப்புறம் சில்லி பவுடராங்க்கா கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த டிப் அக்கா சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் போட்டு வீட்லேயே செஞ்சு குழந்தைக்கு ஹெல்த்தியான ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுங்க. குரு லாக்ஸ் மறக்காமல் பாருங்கள். உங்களை எடுத்துக்கிட்டா சொல்லிட்டு போறீங்களா? ஓகே 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 டன். அக்கா டிப்ஸ் கொடுத்துட்டு ஆமாம் முன்னாடி போயிட்டாங்க. எங்கடா அவ்வளோ நேரம் தூக்கிட்டு போனேன்னு தானே பார்க்குறீங்க. நான் என்ன போகிற இடத்தையே சொல்ல மக்களுக்கு சொல்லணும் எங்கே போகிறேன்னு. நீ வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் தின்னு முடிச்சிருவோம். அதான் உஷாராயிட்டேன். கை விட்டேன் உள்ள. எங்கே போயிட்டுருக்கோண்ணா? எங்கே போயிட்டுருக்கோங்க அத்தி? குளிக்காமே கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்க. நாங்கள் மட்டும்தான் இந்த கேங்லி இவ்வளோ பெரிய கூட்டத்திலேயே மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். குளிக்காம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நானே என்ன டேமேஜ் பண்ணிக்கிறேன்னா விடு இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல. நம்மள மாதிரி எல்லா யூடியூபரும் காவேரியில வெள்ளம் வரனால தான் கூட்டமே கம்மியாக இருக்கு. இல்லைன்னா இன்னும் அதிகமாக இருக்கு க்ரௌடு. முன்னாடி பாருங்க இங்கிட்டு க்ரௌட் கம்மியாக தான் இருக்கு. உள்ளே போய் காட்டும். உள்ளே போய் தான் லாக் போட முடியாது. இப்போ வந்து நம்ம மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க பலூன்லாம் இருக்கு. பலூன்லாம் வாங்கிக்குவாங்க. மக்களுக்கெல்லாம் சொல்கிறோம் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. வந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. பாட்டி வேறு பின்னாடி இருந்து ஏதாவது சொல்கிறாங்க. பாட்டி கடையாவது கொஞ்ச நேரம் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துருக்கான். சரி கார்த்தி எங்கே ஓட்டானா? பலூன் கடை
என் ஃப்ரெண்டு பொண்ணு நிலானி இருந்துச்சுன்னா நேரம் அந்த விளையாட்டு ஜாமான்ல ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம். அந்த அக்காவுக்கு லிங்க் அமுச்சு விட்ருங்க பார்ப்பாங்க. இங்கே பாருங்க டாட்டா ஊத்துற கடை இருக்கு. வாங்கி கொடுக்கல என்ன நேரம் சண்டை போட்டு ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கி கொடுன்னு இருக்கோம். இங்கே பாருங்க கும்பலை பாருங்க. இதான் பஸ் பார்க்கிங்க. ஈவினிங் இதோட பயங்கரமான கும்பல் இருக்கும். ஈவினிங் என்னால் வர முடியாது, ஏன்னா ஈவினிங் எனக்கு கிளாஸ் இருக்கு. நம்ம பொறிக்கடைக்கு தான் இருக்கோம். நம்ம மாமா வந்து லீவுக்காக வந்திருக்காரு. அத்தை இவங்க அத்தை நம்ம கடைக்கு வந்தா தெரிஞ்ச அக்கா. அவங்க அத்தை தான் பாருங்க. ரொம்ப ஆமா சும்மா எங்கடா சண்டையில இருக்கிற ஆள் இங்க இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் டிம்மா தான் தெரியுது. படதா கட்டியிருக்காங்க மேலே. இது என்ன ஐட்டம்? ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. சூப்பராக இருக்கும். மறக்காம இங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. நாங்கள் அப்படியே உள்ள போயிட்டு வரோம். மாம்ஸ் பாய் பாய். பாப்பா எங்க போயிட்டு வரோம். வீடியோ பாருங்க. நம்ம அத்தை கடை தான் அது. அப்புறம் இங்கே பாருங்க. ஆமாம் ஆமாம் ரிலேஷன் தான். ஃப்ரூட்ஸ் இருக்கு. இப்படி போயிடும். கீழே இறங்க வேணாம், மேலே போயிடும். சொந்தக்காரங்களா? ஆமா நமக்கு சொந்தக்காரங்க. ஆமா சொந்தக்காரங்க தான். அத்தை தான் அவங்க. அப்படியா? க்ரௌடு இது இப்போ கம்மியானே. க்ரௌடு எப்போ வரும்? க்ரௌடு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌட் இருக்கும். ஈவினிங் என்னால் வர முடியாது, அதிகமாக இருக்கு. அதனால வந்து உங்களுக்காக திட்டத்தட்ட இந்த லைவ் வரவே இல்லை. இந்த லைவை வந்து நாங்கள் ஃபுல்லாக மாயனூரை காட்டணும்னு சொல்லி பாருங்க தலையில துண்டு போட்டு நான் வந்துட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பாருங்க இந்த பையனுக்கு வெயில் அடிக்குதான் துண்டு போட்டுக்கிட்டு வயிறு வேற வலிக்குதான். ஒரு சைடு இழுத்து பிடிக்கிறாங்க. ஐ மீன் இழுத்து பிடிக்கிறாங்க. நடந்து வந்தோம்ல ரொம்ப நேரம், அதனால பசி எடுத்துக்கிச்சு எங்களுக்கு. சாப்பிட்ட சோறே செரிச்சு போச்சு. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சரி சரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொல்லுங்க ப்ரோ. ஒரு டைம் தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் பாருங்க மாயனூர். மறக்காம என்ன பண்ணுமோ பண்ணிடுவோம். மறக்காம கார்த்தியை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. கார்த்தியை பத்தி மட்டும் இல்லை, நம்ம சேனலை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில எல்லாம் மறந்துட்டீங்கன்னா சதீஷ் கண்ட கேளுங்க. ஆமா சொல்லுவாரு. ஜாகிரபி எல்லாம் தெரியும். இங்க பாருங்க, இதுதான் மதுக்கரை செல்லாண்டம்மன் கோயில். தெரியுதுங்களா? கீழே போக முடியாது, ஏன்னா நான் குளிக்கல. கீழே குளிச்சுட்டு தான் போகணும். குளிக்கல. கிடையாது. அது இல்லாமல் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான், பிடுங்கிடுவாங்க. ப்ரோ வெளியே நான் வீடியோ எடுக்கலாம் தானே? ஆனால் அதை கட்டுறான். ஏதா கோயிலோட என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்கு பாருங்க. இதை விட க்ரௌடு ஈவினிங் பயங்கரமாக இருக்கும். அடேங்கப்பா இங்கிட்டு பாருங்க, கிட்ஸ் விளாட்றது இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கார்த்தி வா, அதில் போய் விளாடுவோம். ஏற்கனவே ஒரு வழி கார்த்தி, அந்த வழி ஆளு பேரை நீ டேட்டு போட்டுக்கிறேன்னு சொன்னல. இங்கே போட்டுக்கிறியா? இங்கே போட்டுக்க. அம்மா வீடியோ பார்த்துன்னா அவ்வளோதான். காய்ச்சி விளக்க மாத்திரையே போட்டுருவாங்க. விளக்க மாத்திர அடி தான். அப்புறம் ஐயோ வேவுதுங்க, முடியலங்க, வெயில் தாங்கலங்க. நான் தூங்கிட்டு நான் இருப்பேன்டா. ஏன்டா சாவடிக்கிறீங்க நீ? இங்கே பாருங்க, குழந்தைங்களுக்காக வாட்டர் பலூன்ஸ் ப்ளஸ் பலூன்லாம் வச்சுருக்காங்க. வாங்க போய் விளாடுவோம். கார்த்தி போனால் பலூன் வெடிச்சிடும். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்? மாயனூர் அம்மா பூங்காவுக்கு வந்துட்டு இருக்கோம். ஐ மீன் போயிட்டு இருக்கோம். செல்லாண்டம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பின்னாடி ஒரு பூங்கா இருக்குது. இந்த பூங்காவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. சின்ன பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பூங்கா. நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு எங்கடா அது என்ஜாய் பண்ணிட்டு போடா. நீங்கள் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வர சொன்னேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக கிட்ஸுக்கு மட்டும்தான் நிறையா ஃபுல்லாக விளாட்றது எல்லாமே இருக்குது. அப்புறம் ஃபிஷ் கண்காட்சி இருக்குது. ஓகே இப்போ ஓகே கண்காட்சி. ஃபிஷ் கண்காட்சி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கவே. நான் பச்சை பசேன்னு இருக்குல்ல, அதனால கலர்ஃபுல்லாக இருக்கும். அம்மா பூங்காக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இப்போ உள்ளே போக முடியாது, ஏன்னா நாங்கள் காசு கொண்டு வரல. கொண்டு வந்த காசுக்கு தான் நவாப்பழமும் கொண்டு வந்த காசெல்லாம் கார்த்தி அது வேணும் இது வேணும்னு எல்லாம் பாருங்க. எல்லாம் தின்னு போட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வா இப்போ வயிறு வலி வந்துருச்சு. வர்ற காசு எல்லாம் அது வேணும் இது வேணும்னு வாங்கி 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 சாப்பிட்டு இப்போ வயிறு வலி வந்து ரொம்ப தம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கான். கூட பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒன்லி ஃபார் கிட்ஸ் தான் இந்த பூங்கா. இல்லை எல்லாத்துக்குமே அலோடு. கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறையா இருக்கு. இங்கிட்டு போவோம் அடைச்சிட்டாங்களா? இவா இங்கிட்டு போகிறது அடைச்சிட்டாங்க. ஐயோ இங்கே போலீஸ்லாம் பயங்கரமாக நிறையா பேர் இருக்காங்க. இங்கேயே நின்று குளிச்சின்னா அவ்வளோதான், அங்கே கொடுத்து விட்டு போயிடுவாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் நான் வந்து குளிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோலாம் கூட அப்புறம் காட்டுறேன். அதான் தெரியுதுங்களா? ட்ரெயின் வருது. ஐயோ ட்ரெயினா? 3 2 இருங்க மறுபடியும் 2 சொல்லிட்டா. இன்னும் ட்ரெயின் ஆரன் சவுண்ட் தான் கேட்குது. ஆரன் சவுண்ட் இருக்கு. இப்போ வரும் பாரு. இதோ அங்கே
ஆக்சுவலி அங்கே வராங்கல்ல ஒரு மேம், அந்த மேம் வரதுல அப்படியே டைவெல்லாம் அடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ அடித்தா அவ்வளோதான் முடிச்சிருவாங்க. இப்போ அடிக்கவும் முடியாது. அந்த எட்ஜு தெரியுதுங்களா, அங்கேயே இறங்கி குளிச்சிருக்கேன். ஃப்ளட்டு மழை தண்ணி போகிறனால தண்ணி ரொம்ப கலங்கலாக வருதுங்க. எனக்கு குளிக்கவே தோணலை இன்னைக்கு. என்ன ட்ரெயின் 3 ரொம்ப ஸ்லோவாக தெரியுதுங்களா? காத்தி ட்ரெயினை மறைக்காது. ட்ரெயின் போகுது பாருங்கள். இது என்ன ட்ரெயின்? திருச்சி போகிற ட்ரெயின். ஈரோடு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணிட்டு போய்க்கோங்க. சூப்பராக இருக்குல்ல நம்ம ஏரியா பாருங்கள். பாலக்காடு நம்ம ஏரியா பாருங்கள் எவ்வளோ மாசாக இருக்குன்னு. அந்த இடத்துல பாருங்கள் தண்ணி காவேரி ஆற்றுல போகிற மாதிரி இங்கேயும் போகுது. இது வந்து நீர் பாசத்தினுக்காக பிரித்து விட்டா தானே? ஆமாம், இதிலேருந்து தான் வந்து இந்த இதில் இருந்தால் நதி இணைப்பு திட்டத்துக்கு இங்கேருந்து தான் கொண்டு போக போகிறாங்க பிரித்து. ஓகே வாங்க போவோம் அடுத்தது. அவ்வளோதாங்க, மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே மயனூர் பார்க்கு பின்னாடி இருக்குது. பார்க்கில் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு இப்படியே மேலே ஏறியாச்சு. முளைப்பாரி விடலாம் அலோவ் பண்ணுறாங்களா என்ன? முளைப்பாரி அங்கேருந்து அங்கே ஆள் இருக்காங்கல்ல, தீயணைப்புத்துறை வீரர்களா? அவங்கள என்ன சொல்லணும்? ஃபயர் ஆஃபீஸர் என்னண்ணே அவங்களுக்கு? ஃபயர் ஆஃபீஸர் சார். ஃபயர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வந்து இங்கே பாருங்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களுமே பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்காக வந்து. ஏன்னா மக்களோட சேஃப்டிக்காக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் பலூன்லாம் போட்டு வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கே கார்த்தி பாட்டு உள்ளே போகுது? கார்த்தி ஏன் போயிட்டு இருக்கு லூஸ் மாதிரி? கார்த்தி பாருங்க, கார்த்திக்கு ஜூஸ் வாங்கி தரல அண்ணன் சொன்னோனையும் பையன் ஃபீல் ஆகிட்டு வரான். என்ன தம்பி கிளிச்சோசியை பார்க்கணுமா? ஏப்பா கிளிச்சோசியை பார்க்கணுமா? பையன் டயர்டாகிட்டாங்க. நான் வந்து இவ்வளோ நேரம் நடக்க வச்சே கூப்பிட்டு வந்தேனா, அதனால் கார்த்தி ஃபீல் பண்ணி பாருங்க மூஞ்ச பாருங்க. ஆக்சுவலி இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக இருக்காங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த டைம் ஆடி 18 இது வந்து கொல்லிமலையில் அங்கே எப்படி அது என்னென்ன வல்வில் ஓரி அந்த டெம்பிள் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம மயனூரில் காவேரி ஆறும் செல்லாண்டியம்மன் கோயிலும் பயங்கரமான ஒரு ஃபேமஸ்ஸு. அங்கே எப்படி நிறையா பேர் போகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மயனூருக்கும் டூரிஸ்ட்டு நிறையா பேர் வருவாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வேறு இப்போ ஆயிடுச்சு பாலம் கட்டினதுலேருந்து. அதனால் இன்றைக்கி ஈவினிங் இதை விட பயங்கரமான ஒரு க்ரௌடாக தான் இருக்கும். நிறையா பேர் போலீஸ் முன்னாலுமே இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க நமக்காக ரொம்பவே. எதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு? ஆடி 18 சிறப்பாக கொண்டாடுங்க. ஆற்றுக்கு போகாதீங்க. எங்களை மாதிரி இப்படி ஆற்றுக்கு போகிற மாதிரி போயிட்டு ஷோ காட்டுங்க. ஓகேவா? காமிச்சிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருங்க. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு சேஃபாக போங்க. அதான் உங்களுக்கும் சேஃபு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சேஃபு, யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்ட். பாருங்க, நாங்கள் வந்ததுக்கு எண்ணெய் வாங்கினோம், நவாப்பழம் சாப்பிட்டோம், இதுக்கப்புறமும் சாப்பிடுவோம், ஜாலியாக சுற்றணும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோ கிளம்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்காக மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்காதீங்க. நாங்கள் எப்படி யாருக்குமே ப்ராப்ளம் கொடுக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குரு விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்ப்போம். பாய் பாய். பாய் பாய். இப்போ வந்து ஆடி 18 வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடியாச்சு. எங்கே போனோம்? ஆற்றுக்கு போனோம். ஆனால் ஆற்றுல குளிக்கல, பைப்பில் குளித்தான். அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் மக்களுக்கு. பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து கொஞ்சம்லாம் பல இருக்குது. பார்த்தீங்களா? உங்களை இது மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் குரு விளாக்ஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் பாய். பாய் பாய்.